அன்பு உறவுகளே, டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்துடாம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளையும் அதில் மறந்துடாம பதிவு செய்யுங்க. இது எல்லாமே இந்த காணொலியுடைய தரத்தை உயர்த்த உதவும். கர்நாடக சட்டசபை கலகலத்து போயிருக்கு. சும்மா பெரிய பூகம்பத்தை சட்டசபைக்குள்ள நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி 16 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செஞ்சு 6 மாசத்துக்கு உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. அதை விட இந்த விவகாரத்துல ஹனி டிராப் அப்படிங்கிற இந்த வார்த்தை இது பேசு பொருளா மாறி இருக்கு. அதை தாண்டி இந்த ஹனி டிராப்னா என்ன, இதுல சிக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பீசுகள் யார், இந்த விவகாரத்துக்கு இதுதான் காரணமா, இல்ல இந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்த 4% இடஒதுக்கீடு இது பிரச்சனையா, இந்த பிரச்சனையை வச்சுதான் இவங்க இந்த பூதாகரத்தை கிளப்பி விடுறாங்களா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் முழுமையா இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். 21/3/2025 வெள்ளிக்கிழமை அன்று கர்நாடக சட்டசபையில இந்த பிஜேபி கும்பல் இந்த நாட்டினுடைய மாண்புகளை சீர்குலைச்சிருக்காங்க. சட்டசபையினுடைய தர்மத்தை சீர்குலைச்சு கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. அதை விட ஒரு காட்டு மிராண்டி போல நடந்திருக்காங்க. இவர்களெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளா இல்ல மக்களுக்கான விரோதிகளா அப்படிங்கிற கேள்விய இந்த சம்பவம் நாடு முழுக்க பேசு பொருளா மாத்தி இருக்கு. அந்த சம்பவத்தை, அந்த அலங்கோலமான நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்களேன். காணொலியை பாத்தீங்களா? இந்த பிரச்சனை, இந்த காட்டு மிராண்டித்தனம் ஏதாவது அந்த மாநிலத்துக்கு பின்னோக்கி போற மாதிரி ஒரு காரியத்தை, ஒரு மசோதாவை அந்த அரசு அமல்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அதை விட அந்த மக்களுக்கு ஏதாவது விரோதமான செயல்ல அந்த கர்நாடக அரசு ஈடுபட்டிருக்கு, அதனால இந்த போராட்டமா? அதுவும் இல்ல. ஏதோ ஒரு சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அந்த அநீதியை தடுத்து அவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுறதுக்காக இந்த போராட்டம் பண்ணியிருக்கானுங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டங்க. உங்களால நம்ப முடியுதா? ஆனா நீங்க நம்பித்தாங்க ஆகணும். இந்த அயோக்கிய பயலுக, இந்த காட்டு மிராண்டிக இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல, அது எதுக்குன்னா இந்த அரசனுடைய காமன் டெண்டர் பொது ஒப்பந்தங்கள்ல 4% இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்குறாங்க. அவங்க அந்த டெண்டர்ல 4% பேரு அதுல பங்கெடுக்கலாம். இது ஒரு சமூக நீதி செயல்பாடு தானே. ஒரு பெரும்பான்மை சமூகம் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல சிறுபான்மை சமூகத்துக்கான நம்பிக்கை தர்ற விஷயம் தானங்க இது. அவர்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற ஒரு விஷயம் தானே. அதை விட பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில நாம பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சிறுபான்மை சமூகம் உணர்றதுக்கு உண்மையிலேயே இது ஒரு சமூக நீதிக்கு உட்பட்ட மசோதா தானே. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத மறுக்கிறதுக்கு, இதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கபலிகரத்தை நீங்க சட்டசபையில செய்றீங்க. சட்டசபையில இந்த அளவுக்கு அமளிதுமொழி பண்ற இந்த பிஜேபி காரங்கிட்ட நாம என்ன கேட்கிறோம்னா, அட உங்களுக்கு ஒரு எதுலாவது ஒரு விஷயத்துல இடஒதுக்கீடு வேணுமா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கோவில் கட்டணுமா, அத அரசிட்ட கேளுங்க. அந்த கோவிலுக்கு நிதி வேணுமா கேளுங்க. அந்த கோவில் சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சட்டம் வேணுமா, அதையும் கேட்டு தொலைங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு அந்த அரசு இந்த அதிசயமே எப்பயாவது எங்கேயாவது நடக்கும், அதையும் கெடுக்கிற மாதிரி அவர்களுக்கு கொடுக்கிற அந்த சலுகையை கெடுக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்கன்னா நீங்களாம் மனுஷ கூட்டமா? முதல்ல அதை தாண்டி எதிர்கட்சி தலைவரா இருக்கார் பாருங்க, இந்த அசோகா அப்படிங்கிறவர், அந்த ஆள் சொல்றாப்புல இது ஹலால் பட்ஜெட்டாமா. அட பாவிகளா, ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுக்கிற இடஒதுக்கீட்டுக்கு இவ்வளவு பெரிய மத சாயம் பூசி அதை இவ்வளவு பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி அதை தடுக்கிறீங்கன்னா உங்க மண்டைக்குள்ள இருக்கிற அந்த மதவெறி பளிச்சுன்னு தெரியுதா இல்லையா? எப்போதுமே இந்த பிஜேபி காரங்க ஒரு விஷயத்த, இந்த மக்களுக்கு எதிரான விஷயத்த செஞ்சிருவாங்க. அதுக்கு அதை பூசி மலுப்புறதுக்கு ஒண்ணு செய்வாங்க பாத்தீங்களா? ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், அது பூசாத மாதிரி இருக்கணும். அதே வேலைய இந்த முறை பிஜேபியுடைய அந்த பரத் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ சொல்றாப்புல,
நாங்க முஸ்லிம்களுக்கு கிடைக்கிற அந்த சலுகையை தடுக்கிறதுக்காக போராட்டம் நடத்தல, அவர்களுக்கு அது சேரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கல. இந்த மாநிலத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஹனி டிராப் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இந்த அரசு கொண்டு வாங்க, அதை நாங்க வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வழக்கம் போல மலுப்புற விஷயத்தை செய்யறாப்புல. அது சுத்த பொய்ங்கிறத நான் ஆதாரத்தோட பின்னாடி சொல்றேன். அதை தாண்டி இந்த ஹனி டிராப்னு சொல்றானுங்கல்ல, அந்த கருமை என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஹனி டிராப் அப்படிங்கிறது ஆரம்பத்துல, அதாவது முக்கியமான பிரமுகர்களுடைய ரகசியங்களை திருட்டுத்தனமா அவங்கள மயக்கி அதை வீடியோவாவோ ஆடியோவாவோ எடுத்து வச்சு அவர்களை மிரட்டி இவர்கள் மூலியமா அந்த காரியத்தை சாதிக்கிறது. மிரட்டி பணிய வச்சு சில உண்மையான ரகசியங்களை வாங்கிக்கிறது, அல்லது அந்த ரகசியங்களை வச்சு இவர்களுக்கு சாதகமா அவர்களை பணிய வைக்கிறது. இது இன்னைக்கு நேத்து இல்ல, பண்டை காலத்துல இருந்து இது ஒரு பழக்கமாவே இருக்கு. ஏன் இரண்டாம் உலக போர்ல கூட அண்டை நாட்டுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர்கள் இந்த ஹனி டிராப் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி இருக்காங்க. உளவாளிகள் மூலியமாக பெண்களை பயன்படுத்தி பெண்களுடைய விஷயத்துல எதிரிகளை மயக்கி அவர்கள்ட்ட இருந்து சில தளவாடங்களை சில தரவுகளை கைப்பற்றி அதை வச்சு மிரட்டி பணிய வச்ச வரலாறுலாம் இருக்கு. இதுதாங்க ஹனி டிராப். இந்த விஷயம் உலகம் முழுக்க ஏற்கனவே இருக்கு. சமீப காலமா இந்தியாவுல இது பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதுலயும் இவங்க தான் எக்ஸ்பர்ட், இந்த பிஜேபி காரங்க தான் அதுலயும் முன்னோடிக. அதாவது தாங்கட்சிக்குள்ள இருக்கிறவனையே அவன்கிட்ட சில ரகசியங்களை வீடியோக்களாவோ ஆடியோவா எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுறது, தொடர்ச்சியா மிரட்டி இவங்களுக்கு பணிய வைக்கிறது. அதே மாதிரி எதிர்கட்சிகளுடைய முக்கியமான தலைவர்களுடைய ரகசியங்களையும் இதே மாதிரி ஆடியோ வழியாக வீடியோ வாயிலாக கைப்பற்றி அவர்களை ஏதோ ஒரு வகையில மயக்கி அதை வச்சு மிரட்டி பணிய வைக்கிறது. இது தொடர்ச்சியா அவங்க செய்வாங்க. இப்ப அதுவே இவங்களுக்கு பேக் டிராப்பா மாறி இருக்கு. எப்படி? கிட்டத்தட்ட 48 பேரு கர்நாடகாவுல முக்கிய புள்ளிகள் எல்லாமே இந்த ஹனி டிராப், அதாவது தேன் வலை அப்படித்தானே சொல்லுவாங்க, தேன் பொறி, இதுல சிக்கியிருக்காங்க 48 பேர். 48 பேருடைய ரகசிய ஆடியோக்களும் வீடியோக்களும் இன்னைக்கு கர்நாடகாவோட பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இதற்குத்தான் நாங்க பிரச்சனை பண்றோம்னு சொல்றாங்க. அது உண்மையாக இருந்தா, உண்மையிலேயே நீங்க அதுக்குதான் போராடுறீங்க, பிரச்சனை பண்றதா இருந்தா அதற்கான நேரமா இது? இது பட்ஜெட் கூட்டத்தொடர் இல்லையா? உங்களுக்கு இதை பேசுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? இந்த மாநிலத்துடைய வளர்ச்சி குறித்து பேசக்கூடிய பட்ஜெட் தொடர்ல நீங்க வேணும்னே இதை பூதாகரமாக்குறீங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு. உங்களுடைய முஸ்லிம் வெறுப்பு தான் இதுல முக்கியமான காரணமே தவிர வேற எதுவுமே இல்லைங்கிறது பக்காவா தெரியும். எப்படி நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சட்டசபையில போராடுறீங்கல்ல, கேக்குறீங்கல்ல, இது விஷயமா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த முதல்வர்கிட்ட இதை வலியுறுத்தி ஆணித்தரமா சொல்லி இதை ஒரு முக்கிய போராட்டமா மாத்தி, ஏன் இன்னும் சொல்ல போனா சபாநாயகருடைய இருக்கைக்கே போய் காட்டு மிராண்டித்தனமா நீங்க பேப்பரை வீசி, முதல்வருடைய இருக்கைக்கு நேர பேப்பரை வீசி அவ்வளவு பெரிய அராஜகத்தை பண்றீங்க. இதையெல்லாம் செய்யறீங்கல்ல, அந்த மாநிலத்துடைய முதல்வர் உங்க கோரிக்கையை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரா? அதை நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னாரா? இதுல பொய் இருக்குன்னு சொன்னாரா? எதையுமே மறுக்கலையப்பா. நீங்க சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை, உண்மையிலேயே இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் மிக முக்கியமானவர்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு மாநிலத்தினுடைய மாநில அரசினுடைய முதல்வருடைய பொறுப்பு, அதை சரியாக செய்வோம் அப்படித்தானே சொன்னார் அந்த முதலமைச்சர். ஏதாவது மறுத்தாரா? அதை தாண்டி இந்த விஷயத்துல பிஜேபியுடைய முக்கிய பிரமுகர்களையும் வச்சு நான் ஆலோசனையை மேற்கொள்வேன். அதை தாண்டி இந்த மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரா அப்படிங்கிறவர்கிட்ட இது விஷயமா நான் பேசியிருக்கேன், நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லி இவ்வளவு தெளிவா சட்டசபையில ஒரு முதல்வர் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தும் நீங்க அதை மீறி இவ்வளவு ஒரு காட்டு மிராண்டித்தனமா அந்த சட்டசபையுடைய மாண்பையே சீர்குலைக்கிறீங்கன்னு சொன்னா உங்க உள்நோக்கம் என்ன? முஸ்லிம்களுக்கு கொடுத்த அந்த 4% இடஒதுக்கீடு. இந்த பிரச்சனையில இந்த சட்டசபையில அமளி துமளி செஞ்சாங்கல்ல, இந்த காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்டாங்கல்ல, இந்த விஷயத்துல உங்களுடைய முஸ்லிம் வெறுப்பு தான் பிரதான காரணம் அப்படிங்கிறத, அந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்த 4% இடஒதுக்கீடு தான் உங்களுக்கு பிரச்சனைங்கிறத நீங்களே நிரூபிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்களே அரங்கேற்றுறீங்க. அந்த கொடுமையும் நீங்களே செய்றீங்க. என்ன செஞ்சீங்க நீங்க? அந்த மாநிலத்துடைய ஆளுநர் தாவர் சந்திட்ட போய் ஒட்டுமொத்த பாஜக எம்எல்ஏவும் ஒரு மனுவை கொடுக்குறீங்க. அந்த மனுவுல இந்த இடஒதுக்கீடு, அதாவது முஸ்லிம்களுக்கான இந்த இடஒதுக்கீடை
இந்த மசோதாவை நீங்க நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட நீங்க தானே மனு கொடுக்குறீங்க. இந்த மசோதாவை இந்த அரசு நிறைவேற்ற கூடாது, அப்படி நிறைவேற்றினா இங்க சமூக கட்டமைப்பு சீர்குலைஞ்சிருமா? அட அயோக்கியர்களா, இதனால ஒரு சமூக கட்டமைப்பு சீர்குலைஞ்சிருமா? உங்களை விட சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கிறதுக்கு இந்தியாவுல ஒரு கட்சியை உங்களால காமிக்க முடியுமா? ஆனா நீங்க போய் அங்க சொல்றீங்க இந்த இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கொடுத்தா சமூக கட்டமைப்பு சீர்குலைஞ்சிரும். அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய இரு மதத்தினருக்கு இடையில அந்த மத நல்லிணக்கம் கெட்டு போயிரும். அட பாவிகளா, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? இந்த மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் பேசுறதுக்கு ஒரு துளி நேர்மையும் அருகதையும் உங்கள்கிட்ட இருக்கா? இந்தியாவுல ஏற்படக்கூடிய எல்லா சமூக நல்லிணக்க கேடுக்கும் சமூக நல்லிணக்க பிரச்சனைக்கும் உங்களை தவிர ஒரு கட்சியுடைய தொண்டர்களை காமிக்க முடியுமா? அவ்வளவு அட்டூழியத்தையும் நீங்க பண்ணிட்டு ஆளுநர்கிட்ட போய் ஒண்ணுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி பச்சை குழந்தை மாதிரி இந்த மசோதாவை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா இரு மதத்தினருக்கு இடையே உள்ள சமூக நல்லிணக்கம் கெட்டு போயிடும். இல்லாட்டி நீங்க இந்த இரு சமூக மக்களுக்கு இடையில நன்மதிப்புகள் வர்ற மாதிரி, அவர்கள்ட்ட பாச பிணைப்பு வர்ற மாதிரி, ஒற்றுமை வர்ற மாதிரி இந்தியாவை மேல தூக்கி கொண்டு போயிருவீங்களா? நீங்க உங்க வரலாறு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாநில மக்களுக்கும் தெரியாதா? உங்க அயோக்கியத்தனம் தெரியாதா? இதையெல்லாம் தாண்டி இந்த மசோதாவை நிறைவேற்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் ஆளுநர்கிட்டே கொடுத்து எங்க அப்ப குதிருக்குள்ள இல்லைங்கிற மாதிரி உங்க களவாணித்தனத்தை வெளிப்படுத்தி நீங்க தான் இதற்கு காரணம், உங்களுடைய முஸ்லீம் வெறுப்பு தான் இந்த கலவரத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்களே. இப்ப தெரிஞ்சுச்சா? இப்ப புரிஞ்சிருச்சா? இவர்களுடைய நோக்கம் அங்க பிரச்சனை பண்றதுக்கு ஹனி டிராப் இல்ல. அதை தாண்டி முஸ்லிம்கள் மீதான அவர்களுடைய வெறுப்பும், இஸ்லாமியர்கள் எந்த விதமான சலுகையும் அந்த அரசின் மூலமாக அனுபவித்து விடக் கூடாது என்ற விரோதமும் ஒரு சமூகத்தை நிம்மதியாவே தூங்க விடக்கூடாது அப்படிங்கிற மத வெறியும் அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சிருச்சா? இந்த தேசம் இது போன்ற மத வெறுப்புகளையும் மத மாச்சரியங்களையும் தாண்டி ஒவ்வொரு முறையும் தன்னை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு முறையும் இது போன்ற அழுக்குகள் கரைகளை கடந்து நம் தேசம் ஜனநாயகம் நிறைந்த தேசமாக மலர வேண்டும் என நம்பிக்கை வைப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.